கனெக்ட் தானே. நல்லா இருக்கு. நல்ல காம்ப்ளெக்ஸ் நரேட்டிவ். பார்க்கலாம். நல்ல ஒரு வெயிட்டான கண்டென்ட். படம் நல்லா இருக்கு பார்க்கலாம். ஆமாம். அதான் அவங்க டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண கஷ்டங்களை, விமனுக்கே உள்ள டெய்லி என்னென்ன கஷ்டங்களை கிராஸ் பண்ணுறாங்களோ வந்து வெவ்வேறு ட்ராக்ல வந்து காமிச்சிருக்கிறாங்க. சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு, சொன்ன விஷயமும் அழுத்தமாக இருந்துச்சு. நல்லா இருக்கு, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் இது பிரித்து பார்க்காம கண்டென்ட்டாக ஹோலாக பார்க்கணும். அப்படி பிரித்து பார்த்தா இது சாதாரண படம் பார்க்குற மாதிரி ஆயிடும். ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்காங்க, அது விஷயமா பாருங்கள். பிரித்து பார்க்காம ஒரு விஷயமா பாருங்கள். இல்லை சார், இது ஃபுல்லாக கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் தான், பார்க்கலாம். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. பர்சனலாக கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். ஆனால் கிளைமேக்ஸ் அதுக்கான பொறுமைக்கு ஏற்ற பலன் இருக்குது. நல்ல ஒரு ஃபீல் குட்டான மாதிரி இருக்கும். ஆமாம் ப்ரோ. அது அவங்கவுங்க பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் ப்ரோ இருக்குது. இப்போது என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் இருக்குது. ஆனால் எல்லாருமே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து மதிச்சா எனக்கு சந்தோஷம் ப்ரோ. அது நீங்கள் படத்தை பாருங்க ப்ரோ, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. 4 கேரக்டருமே பிடிச்சிருக்கும். அது நீங்கள் கிளைமேக்ஸில் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். சரி ப்ரோ, வரேன். படம் நல்லா இருக்குது. 4 கதையுமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்ணகி வந்து அநீதியை எதிர்த்தா, அதே மாதிரி 4 பேர் இது பண்ணாங்க. 4மே நல்லா இண்டிபெண்டா. ஆமாம், அது இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கிறாங்க. சூப்பராக கண்டிப்பாக பிடிக்கும். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது உமன் ஓரியன்ட் ஃபிலிமாக இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. டேரக்ட் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. அது கேரக்டர் வைஸ் பார்த்தா 4மே ஆக்சுவலாக பேலன்ஸ்டாக இருக்குது. அதுதான் பெரிய ட்விஸ்ட். அது 4 கேரக்டராக அதில் நிறைய கிளைமேக்ஸில் தான் தெரியும். ஸோ அது 4 டிஃப்ரெண்ட் கேரக்டராக பார்க்காம ஒரு வேற லெவல் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது. அது வந்து படம் பார்த்தா புரியும். ஆக்சுவலாக நிறையாவே ஒத்து போயிருக்கு. மாடர்ன் ஏஜ் கண்ணகி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஆக்சுவலாக சூப்பராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் தான் அங்கே ஹாட் பீஸாக இருக்குது. ஆக்சுவலாக சாங்ஸோட பிஜிஎம் ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக சீக்கிரமாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்லை, ஆப்வியஸ்லி நமக்கு சொல்லணும்னா எனக்கு எல்லா கேரக்டருமே மோஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிற சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் சில திங்ஸ் எல்லாம் இந்த ட்ரக் ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சிஸ்டர் நல்லா பண்ணியிருந்தீங்க. வித் பெர்மிஷன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். நல்லா பண்ணியிருந்தீங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஐ திங்க் நான் நினச்சேன் கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இப்படிதான் இருக்குமோன்ட்டு. மேபி அப்படியே தான் இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் எப்பவும் போல நார்மல் தாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ரெக்கார்ட் தாண்டி அந்த சாக்லேட் பாயா இருக்கிறது ஓகே ஃபைன். கண்டிப்பா நல்லா ரீச் ஆகும் நினைக்கிறேன். ஐ திங்க் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் கலையோட கேரக்டர் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அண்ட் லாஸ்ட் அந்த கேரக்டர் நேம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கீர்த்தி பண்ண அந்த கேரக்டர், இது ரெண்டும் ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனலா பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. அவ்வளவு எல்லா கேரக்டர்ஸுமே வந்து நம்மள ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும். பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து எல்லாருமே ஒரு ஃபேஸை வந்து பார்ப்பாங்க. இது எல்லாருக்குமே வந்து ஜென்ரலா இப்படி லைஃப்ல நடக்கக்கூடாது, நடந்துரும் அப்படின்ற பயத்தோட எல்லாமே கூட இருப்பாங்க. இது ஒரு மாதிரி கொண்டு வந்து உங்க என்னவா இருந்தாலும் அப்படியே ஏத்துப்பேன்னு சொல்றது இருக்கு. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். டைரக்டர் ரொம்ப செம்ம ஸ்கிரீன் பிளே அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்ணகி கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ. இல்ல, எனக்கு அந்த அதான் சொல்றது லாஸ்ட் விஷயம். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கல்யாணமாகாம அவ மைண்ட் செட்டே ஒரு மாதிரி உடஞ்சு போற விஷயம். இது பொண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் பண்ணுங்க. எந்த விஷயம்னு சொல்ல முடியாது. அப்படி இல்ல, ஒரு ஆள் இது ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு படம், மைண்ட் நிறைய யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு படம். யா, தேங்க்ஸ். ஐயோ, அவரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவரு வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர்ல, இதுக்கப்புறம் அவர் இல்ல, அது அந்த இது அப்படி அதுல பார்க்கும்போது ஒரு வருத்தமா இருந்தது. அப்பாவா ரியலா ரொம்ப கனெக்ட் ஆனாரு. அவரை பாக்குறப்போ ஸ்கிரீன்ல ஹாப்பி அண்ட் ஒரு மாதிரி அப்படி கஷ்டமா இருந்தது. எல்லாருமே அதே தான் ப்ரோ கேட்டாங்க. ஐ திங்க் நான் எல்லாருக்கிட்டையும் சொன்ன அதே விஷயம் தான்.
எல்லா பொண்ணுங்களுமே வந்து ரிலவெண்ட்டாக அதை ஃபீல் பண்ணுவாங்க. நாட் நெசசரிலி அவங்க லைஃப்ல இது நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் கண்டிப்பாக நம்மளோட சர்க்கிளில் நடந்திருக்க நிறைய விஷயங்கள் இந்த படம் பிரதிபலிக்குது. அதனால மேபி கண்ணகின்னு வச்சிருக்கலாம். அண்ட் கண்ணகி அப்படின்றவங்க நினைச்சாலே அவங்க தைரியமா பண்ண நிறைய விஷயங்கள் தான் ஹிஸ்டரி பேசுது. அதே மாதிரி இந்த படத்துல டைரக்டர் தைரியமா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய டைரக்டர்ஸ் சொல்ல தயங்கின நிறைய விஷயங்களை கூட அவர் ரொம்ப தைரியமா சொல்லியிருக்காரு. மேபி பிகாஸ் ஆஃப் விச் இது கண்ணகின்ற படம் ரொம்ப ஆப்டா இருக்கு இந்த படத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அமேசிங் ஸ்கிரீன் பிளே அண்ட் அமேசிங் ஆக்டிங். ஐ ரியலி லவ் இட். த்ரூஅவுட் த ஃபிலிம் அந்த ஃபிலிமோட ஜேர்னி தான் வந்து அந்த கிளைமேக்ஸ்க்கான லீடு. ஸோ அந்த கிளைமேக்ஸ் வந்து டெஃபினெட்லி அ வின். ஓகே ஓகே. ஆர்ஆர் இஸ் ரியலி குட். அதான் சொல்றேன்ல, படத்துல நிறைய சைலன்ஸான டைம் இருந்தது. அண்ட் அந்த சைலண்டே வந்து நிறைய விஷயங்களை பேசிச்சு. அண்ட் அதை யோசிச்ச டைரக்டர் கண்டிப்பா வந்து ஹீஸ் அன் ஆர்ட் மேக்கர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். படம் வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெளியே வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒருத்தர் மூஞ்சிலையும் வந்து பயங்கரமான சந்தோஷமும் வந்து கண்ணீரும் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து படம் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ தொடர்ந்து மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா இது இன்னும் நிறைய ஆடியன்ஸு, இன்னும் நிறைய தியேட்டரில் நிறைய ஷோஸ் ஓடுன்றத ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆரம்பித்து முடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகிருக்கு. இது வந்து இன்னொரு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எடுத்திருந்தீங்கனாலோ இல்லை 10 வருஷம் கழிச்சு எடுத்திருந்தீங்கனாலோ இந்த படத்தில் பேசிகிட்டு இருக்க டாக் வந்து கண்டிப்பாக பேசக்கூடிய ரொம்ப மிக அவசியமான ஒரு விஷயம்தான். ஸோ எப்போ எடுத்தாலுமே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். சப்போர்ட்டிங்னு சொல்கிறத விட எல்லாரும் யூஸ்வலாக கேட்குற கேள்வி தான், ஒரு பொண்ணோட மனசில் என்ன இருக்குது, ஒரு பொண்ணு என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லி. அதோடைய ஒரு சின்ன பாகம் தான் ஆக்சுவலாக, ஒரு சின்ன பார்ட்டை தான் வந்து டைரக்டர் வந்து சப்போர்ட் டீசைஃபர் பண்ணி சொல்லியிருக்காரு. பேசிக்காக அவங்களுடைய பார்வையிலேருந்து சில விஷயங்களை கன்வே பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அவரை கூப்பிட்டு கேட்டேன். நீங்கள் வந்து உட்காந்து இந்த எமோஷன்ஸ்லாம் பண்ற அளவுக்கு யோசிச்சிங்க அப்படின்னு சொல்லி, தேங்க்யூ, நீங்க மிச்ச பாதியை பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னாரு. இன்னும் தேடுறாங்க. நான் நிறைய விஷயம் கனெக்ட் ஆரம்பத்துல வந்து ஒரு நார்மல் ஆம்புலன்ஸ் சொல்றேன், நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஒரு நார்மல் மேன் மாதிரி சில விஷயத்தெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை, ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு. ஆனால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நானே இல்லை நீ ஜட்ஜ் பண்ண வரல, நீ ஒரு படத்தை ரசிக்க வந்திருக்க, ஒரு கிரியேஷனை வந்து அனுபவிக்க வந்திருக்கோம். ஸோ இயல்பாக உட்காந்து இப்படியும் ஒரு விஷயம் வரலாம், இப்படியும் ஒரு அவுட்கம் இருக்கலாம், இருந்தால் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி பல எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு அக்செப்ட் பண்ணிக்கணும். பேசிக்காக இந்த படத்தில் சொல்கிற சில விஷயங்கள், காட்டுற பல விஷயங்களும் வந்து ஒரு சராசரி ஷாவனிஸ்டிக் மேலால இந்த எமோஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டம். அண்ட் எல்லாரும் சொல்கிறோம்ல, லைஃப் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே போகுது, அட்வான்ஸாக திங்க் பண்ணுறாங்க எல்லாருப்பேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஏற்றுக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் மென்னு முழுங்கி ஜீர்ணிக்கிறதுக்கு சில பல கஷ்டமான விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மூவி, அதுவும் கடைசி எண்ட் ஆஃப் த மூவி வந்து ரொம்ப நல்லா, எனக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டிச், நல்ல ஒரு எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. பச்சையா சொல்லணும்னா எனக்கு பிடிச்சிருந்தது. இல்லைங்க, ஒரு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளேவர்ஸும் இருந்தாதான் அது சாப்பாடு. இவங்க நல்லா பண்ணாங்க, அவங்க நல்லா பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா யாருமே கம்மி ஜாஸ்தி இல்லை. எனக்கு எல்லாருமே வந்து அவங்க என்ன கன்வே பண்ணணும், அந்த கதாபாத்திரம் என்ன கன்வே பண்ணணுமோ அது எக்ஸாக்டா கன்வே இருந்தது. சில இடத்துல நான் யோசிச்சேன், இவங்க இன்னும் கொஞ்சம் பண்ணக்கூடிய ஆள் தானே, ஏன் பண்ணலன்னு. அது படம் பார்க்க ஜஸ்டிஃபை ஆகும். ஏன்னு அது நான் சொல்லி அந்த சுவாரஸ்யத்தை உடைக்க விரும்பல. ப்ளீஸ் தியேட்டர்ஸ் போய் பாருங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யஷ்வந்த்.
ரியலி ஹாப்பி. இந்த மாதிரி யோசிக்கிற நிறைய பேருடைய என்ன சொல்றது கிரியேஷன் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லி. ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் மூவி. ஆமாம், அது வந்து நான் நிஜமாவே ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஈவெண்ட் அவருடைய டெத்துக்கு போயிருந்தோம். ஸோ போயிருக்கும் போதே சில பேர்லாம் போயிட்டாங்கன்னா ரொம்ப மனசு உறுத்தம். அவங்கள பர்சனலாவோ ப்ரொஃபஷனலாவோ எப்படி தெரிஞ்சிருந்தாலும் ஐயோ அப்படின்னு சொல்லி உறுத்தம். எனக்கு இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு செகண்ட் ஹாப்பியா இருந்தது. இவர் இன்னும் போகலை அப்படின்னு. சினிமா மூலியமா எல்லாருமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அது ஒரு they still live through சினிமான்றது. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவரை பார்க்கும்போது. நான் சின்னதாக நிறைய இடத்துல அவரை மிஸ் பண்ணியிருப்பேன். ரோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் மயில்சாமி சார் பண்ணியிருந்தேன் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இதில் பார்க்கும்போது அந்த அந்த நான் மிஸ் பண்ணதுக்கு ஒரு சாப்பாடாக இருந்தது. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. மயில்சாமி சார் பண்ணது ரொம்ப மூவிங்காக இருந்தது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கடுக்கு தான், சின்னதாக இருந்தாலும் கடிச்சா காரம் கடுக்குன்னு இருக்குன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இயல்பாக இருந்தது உண்மையாக சொல்லணும்.